வணக்கம். அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர் போன்ற பணிகளுக்கு நீங்கள் தேர்வு தயாராகிறீங்கன்னா நம்ம கொடுக்குற டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் நம்மள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கி படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதற்காக தான் நம்ம டெஸ்ட்டு ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து தொடங்குகிறோம். அது என்னென்ன கவர் பண்ணுறோம், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு அகைன் நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. புதுசாக எல்லாமே வாங்குறவங்களுக்கு மட்டும் பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஷெடியூல் இருக்குங்க. ஸோ ஷெடியூல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுடைய சிலபஸை ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா 6 to 8 எல்லாமே கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் வீட்டு பராமரிப்பு முறை, சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள். ஸோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஏங்க இதுக்கெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் இருக்காங்கன்னா அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. ஓகே, முதல் சிலபஸை பார்த்துக்கலாம். அது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட்டு வாட்ச்மேன், மசால்ஜிக்கும் ஒரே சிலபஸ் தான். எப்படின்னா இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பொது தமிழ் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே தான் இதுக்கும் போட்டிருக்காங்க. எதுக்கு? வாட்ச்மேன், மசால்ஜிக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன், வீட்டு பராமரிப்பு, இது எல்லாமே சேம் சிலபஸ் தான். எதுக்கு? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், காப்பி அசிஸ்டண்ட், அப்புறம் வாட்ச்மேன், நைட்டு வாட்ச்மேன், கிளீனஸ் ஒர்க்கருக்கும் ஒரே சேம் சிலபஸ் தான். அதனால் ஆனால் எக்ஸாம் மட்டும்தான் 2 வெவ்வேறு நாட்கள் நடக்கும். வாட்ச்மேன், மசால்ஜி அந்த 2வது கேட்டகரி பார்த்தீங்களா? கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட்டு வாட்ச்மேன், மசால்ஜி இதுக்கெல்லாம் ஒரு நாளும், காப்பி அசிஸ்டண்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு நாளும் தேர்வு நடைபெறும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த டெஸ்ட்டு பேஜ் தெரியும், நமக்கு அந்த ஷெடியூல் போட்டிருக்கோன்னு தெரியும். அது கூட நம்ம என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம தமிழ் தகுதி தேர்வு இதுக்கு 50 மதிப்பெண். ஸோ 6லேருந்து 8 வரைக்கும் ஸ்கூல் புக்கிலேருந்து ஒரு வரி வினா விடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நூல்வெளி, அதில் உள்ள பாஸ் நோட்டு, அப்புறம் தமிழுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஆன்லைன் டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ஸில் வந்துடும். சரிங்களா? இது போக 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சிட்டாலேவும் நம்ம இந்த கொஸ்டின்லேருந்து ஒரு 8-10 கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகலாம். அப்புறம் பொது அறிவுக்கு, நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன், வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த டாபிக் தான். ஸோ இது எல்லாமே ஸ்டடி மெட்டீரியலாகவும் கொடுத்துருவோம். சரிங்களா? இது போக நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் யூடியூப்ல, அதோட PDF. சரிங்களா? இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து வெறும் 500க்கே உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த டெஸ்ட் ஷெடியூல் என்னையில ஸ்டார்ட் பண்ணணும் அதுவும் நான் சொல்லிடுறேன். நம்ம ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் தமிழ், சோசியல் சயின்ஸு, மேக்ஸு அப்படி மிக்சராக வரும். இது 100 கொஸ்டினுக்கு. இந்த மாதிரி 6 to 8 டெஸ்ட் போய்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? 5, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி ஒரு நாள் விட்டு விட்டு நம்ம கேட்டு இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 29ஆம் தேதியிலேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் வீட்டு பராமரிப்பு முறைகள் அதற்கான டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் இனிமேல் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது டெக்ஸ்ட் இருக்குது. அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ஜிகேன்னா இம்பார்ட்டன்ட் டேஸு, வனவிலங்கு சரணாலயம், முக்கிய அணுமின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களில் சிறப்பு நடனங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேன்னு இருக்குது. அதுக்கான டெஸ்ட்டு தனியாக வைப்போம். அப்புறம் மாதிரி தேர்வு பார்த்தீங்கன்னா 3 மாதிரி தேர்வு ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜிக்கு, கிளீனர்ஸ் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல் கவர்டு ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் யூடியூப்ல எடுக்கிற கிளாஸோட PDF, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெஸ்ட் பேஜ், இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாம் சேர்த்து நம்ம காஸ்ட்டை ஒரு 500 தான் ஆஃபர் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு அப்படியே நான் வாட்ஸ்அப்பில் இருப்பீங்க. நான் ஜூலை 5ஆம் அதுக்கான டெஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சரிங்களா? இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு தான் அவங்க பே பண்ணி கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் காஸ்ட் 500 rupees தாங்க. சரிங்களா? என்டையர் பேக்கேஜுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்து கிளாஸஸ் வரப்போது. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.